அம்சம் இப்பொழுது இடம்பெறவிருக்கிறது. பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சுறுதொழில் முயற்சியாளர் அது தவிர ஏனையவர்கள் அமைச்சர் அவர்களை அழைத்துச் செல்கின்றார்கள். இப்பொழுது எல்லால மன்னனது அதனுடைய அதிகாரமாக இப்பொழுது யார் மாநகரத்திலே கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இப்பொழுது இரண்டாவது சிலையான பண்டாரமணியது சிலையை திறந்து வைக்கின்றார். மாலை எதிராக தொடர்ந்து மௌலவி வைக்கப்பட்ட சிலையை இப்பொழுது செல்வர் திரு ரா செல்வமணிவேல் மற்றும் நெல்லை ஆதீன முதல்வர் ஆகியோர் கூட இருக்கிறார்கள். தேவானந்த் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்க வடமாகாண முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் திரு தவராசா அவர்கள், நெல்லை ஆதீன முதல்வர் அவர்கள் ஜஸ்டின் ஞானப்பிரகாச மணிகளார் இப்பொழுது திறந்து வைத்தார். இந்த தமிழ் தேசத்துடைய சிலைகளை அமைக்க வேண்டும். தமிழ் மூலம் நல்லுலகம் எதிர்கால இளைஞர்கள் இந்த வரலாற்றினை அறிய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நமக்கு தந்தவர் கௌரவ மாண்புமிகு அமைச்சர் கௌரவ டாக்டர் தேவானந்த் அவர்களால். பலராலும் சிந்திக்கப்படாத ஒரு விஷயத்தை எங்களுடைய அமைச்சர் இந்த இளம் சமுதாயத்தினருக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே ஒரு நீண்ட கால அடிப்படையிலே 3 மன்னர்களை 3 எல்லா மன்னர்கள் நாங்கள் சொல்லலாம். வரலாற்றை ஜாப்பான ஆட்சிக்குரிய மன்னர்கள் சொல்லலாம். ஆனால் வன்னியம் என்று வருகின்ற பொழுது வன்னியாண்டவர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களை இவர்களோடு ஒப்பிட்டு மன்னர்கள் என்று சொல்வதை பார்க்க குறுநில அரசு சொல்வதே மிக பொருத்தமாக. அந்த வகையிலே இந்த அடிப்படை பிரச்சனையின் விளைவாகத்தான் இந்த 3 பேருக்கும் இங்கே செலவழிக்கப்படுகிறது. நமது வரலாற்று வாழ்விடங்களில் ஒன்றான ஜார் நகரை அழகுபடுத்தும் நோக்கிலும் நமது வரலாற்று பாரம்பரியங்களின் அடையாள சின்னங்களை நமது மண்ணில் நிறுவ வேண்டும் என்ற நமது லட்சிய நோக்கிலுமே இன்று இந்த முச்சிலைகளின் திறப்பு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து இங்கு பேராசிரியர்கள் குறிப்பிட்ட அல்லது முன்வைத்த கோரிக்கைகளை நிச்சயம் பரிசீலனை செய்து அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது. அதேவேளை இந்த மாவட்டத்து மக்களும் எந்தளவு முன்வருகின்றார்களோ அந்தளவு நாங்கள் இதைப்போல இன்னும் பல காரியங்களை செய்து முடிக்கலாம். இறுதியாக நம் தேசத்து கவிஞன் ஒருவன் சொன்ன ஒரு கவிதையை சொல்லி எனது உரையை முடிக்க விரும்புகின்றேன். எடுத்து நிறுத்துங்கள், சரிந்து கிடக்கும் தமிழ் முல்லையை எடுத்து நிறுத்துங்கள். மன்னவன் பாரியின் தேராக நான் வருவேன், என் தோள் மீது தொடுத்து நிறுத்துங்கள். நன்றி, வணக்கம். உருவாக்கப்பட்ட இந்த சிலை கலாபூஷணம் சிலையா நம்மளோடி யாழ் மாவட்ட அரசாங்கம் அவர்களை யாழ் மாநகர முதல்வர் அவர்கள் திருவானந்தா அவர்கள் சின்னப்பூர் ரத்னராஜா இந்த சிலைகள் கொண்டதிலே பங்காற்றியவர்கள் ஒருவர். அமைச்சர் கௌரவ டாக்டர் திருவானந்தா அவர்களை கொண்டாடி போட்டி கௌரவித்து மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்.